எல்லோருக்கும் வணக்கம். கழிஞ்ச சண்டே உலகம் ஃபுல்லாகவே தாத்தா பாட்டி தினம் கொண்டாடினாங்க. கிராண்ட் பேரண்ட்ஸ் டேன்ட்டு. நான் ஆல்ரெடி எங்கள் ஊர் கோவிலில் நடந்த நிகழ்ச்சிகள் எல்லாமே நான் ஒரு வீடியோவாட்டு போட்டிருக்கிறேன். இது அதுக்கு தொடர்ச்சி தான். தாத்தா பாட்டிக்குன்ட்டு ஒரு நாள் அவங்களுக்குன்னு வச்சு அது கொண்டாடும் போது அந்த தாத்தா பாட்டிகளுக்கு ரொம்ப சந்தோஷமாட்டு இருக்கும். தாத்தா பாட்டிக்குன்ட்டு ஸ்பெஷலாட்டு கோவிலில் பூசையெல்லாம் வச்சாங்க. அவங்க எல்லாருக்கும் ஒரு பல்ஜ் மாதிரி ட்ரெஸ்லலாம் குத்தியிருந்தாங்க. எல்லோ கலரில். அதில் போட்டிருக்கோம், தாத்தா பாட்டி தான் குடும்பத்துக்கு வேறுன்ட்டு. ரொம்ப அழகாட்டு அதில் இருந்துச்சு. அதை படிக்கும் போது ஒரு குடும்பத்துக்கு அவங்க தானே மெயின் ஆள். ஆனால் அந்த வேறு இருக்கிற வரை தான் அந்த குடும்பத்தில் எல்லா கிளைகளும் இருக்கும். இதில் தான் போட்டிருக்குது, தாத்தா பாட்டி தான் குடும்பத்துக்கு வேறணும். அந்த வேர் அசைவாகி அது இல்லாமல் போகும்போது அந்த அழகான மரத்தில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு கிளைகளும் அங்கங்கேயாட்டு போயிடும். அதுக்கப்புறம் எல்லாருக்கும் ஒரு மொமெண்டோ கொடுத்தாங்க. இது எங்கள் அம்மா அப்பாவுக்கு கிடைச்சது. அதுலேயும் என்ன போட்டிருக்குன்னா, தாத்தா பாட்டி நிழல் இருக்கும் வரை குடும்ப வாழ்வில் வசந்தம் என்றும் நிலைக்கும். அதுவும் ரொம்ப அழகாக இருக்குல்ல. நான் இதெல்லாம் அந்த வீடியோவில் சொல்லலை, அதனால தான் நான் ஸ்பெஷலாட்டு திரும்பவும் இந்த வீடியோவில் அதெல்லாம் சொன்னேன்னா, காலையில் பூசை முடிஞ்சு கேக்கெல்லாம் கட் பண்ணி காலையில் ஒரு 6:30-7 மணிக்கு பூசை தொடங்கினா ஒரு 9 மணிக்கு முடிஞ்சிருக்கும். எல்லோரும் வீட்டுக்கு அதுக்கப்புறம் அவங்க ஞாயிற்றுக்கிழமை உள்ள வேலைகள் எல்லாம் முடிச்சுட்டு மாலையில் திரும்பவும் இவங்க எல்லாரும் கோவில் வளாகத்தில் கூடியிருக்காங்க. தாத்தா பாட்டி அப்புறம் என்ன வேறு எல்லாரும் போவாங்கல்ல அவங்களுக்கு நடக்கக்கூடிய நிகழ்ச்சிகளை பார்க்குறதுக்கு. அன்னைக்கு ஃபுல்லாகவே எங்கள் ஊரில் ஒரு கொண்டாட்டமாக தான் இருந்துச்சு. தாத்தா பாட்டிகளுக்குன்னு நிறைய விளையாட்டு போட்டிகள் வச்சுருக்காங்க. அதாவது வயசு ஒவ்வொன்றாட்டு கூட கூட நமக்கு ஐயோ வயசாகுதே அப்படின்னு நம்ம நினைப்போம். ஒவ்வொரு வயசும் கூட கூட இத்தனை வருஷம் நம்ம இருக்கிறதுக்கு கடவுள் நமக்கு நல்ல நல்ல உடல் நலத்தை தந்திருக்காரே அப்படின்னு சந்தோஷப்படணும். ஒவ்வொரு வயசும் கூட கூட சந்தோஷப்படணும். அதுக்கப்புறம் வயசு ஆகும்போது நமக்கு நிறைய தனிமையில் இருக்கிற மாதிரி நிறைய நமக்கு மனசில் இருக்கும். இந்த மாதிரி எல்லாரையும் சேர்த்து வச்சு விளையாடும் போது அவங்க எல்லாருக்கும் வயசான மாதிரியே ஒரு ஃபீலிங் இருக்காது. எல்லாருக்குமே அவங்க சின்ன வயசில் இருந்த மாதிரியே. எல்லாரும் பாருங்கள், அந்த ஸ்பூன் லெமன் ஸ்பூன் இருக்குல்ல அது விளையாடுறாங்க. தாத்தா பாட்டி லெமன் ஸ்பூன் வச்சு விளையாடுறாங்கன்னா பாருங்களேன். எங்கள் ஊரில் இது எல்லாமே தாத்தா பாட்டிக்கு இன்னும் ஸ்பெஷலாட்டு அன்னைக்கு நடத்தியிருக்காங்க. இதை பார்க்கும் போது அழகாக இருக்குல்ல. நான் ரொம்பவே இதை ரசித்து பார்த்தேன். உங்களுக்கும் பார்க்கறதுக்கு இது இவ்வளோ அழகாக இருக்குதே எல்லாமே அப்படின்ட்டு நீங்களுமே ரசித்து பார்ப்பீங்க அப்படின்னு நினைக்கிறேன். இது தாத்தா பாட்டி எல்லாருக்குமே கண்ணை கட்டிட்டு நமக்கு அந்த சேரில் போய் உட்காரணும். இதுவும் நல்லா இருக்குல்ல பார்க்குறதுக்கு. இப்போல்லாம் தாத்தா பாட்டி எப்படி தெரியுமா, நான் சின்ன பிள்ளையாக இருக்கும்போது ஆக்சுவலாக நான் சின்னதாட்டு எங்கள் ஆச்சியை நான் பார்க்கும்போது எங்கள் ஆச்சி தலையில் ஒரு கொண்டை போட்டிருப்பாங்க. பாட்டி தாத்தானே தாத்தா அப்படின்னாலே தலையில் ஒரு கொண்டை தான் நம்ம போட்டு பார்ப்போம். ஆச்சினாலே தலையில் கொண்டை போட்டிருப்பாங்க. அப்போ வயசாயாச்சுன்னா அவங்கெல்லாம் நமக்கு அதை அப்போவே நமக்கு பாட்டினா இப்படி தான் அப்படின்னும். இப்போனா நமக்கு பாட்டி எல்லாரையும் பார்க்குறதுக்கு ரொம்ப எங்காட்டு இருக்காங்க. அதுவே ரொம்ப நல்லா இருக்கும்ல. பாட்டிகள் நமக்கு பாட்டி தாத்தா ஒரு குடும்பத்துக்கு ரொம்பவே முக்கியம். அந்த குடும்பத்தை ஃபுல்லாக ஒரு 5-6 பிள்ளைங்க இருக்காங்கன்னா அவங்களையும் அவங்க பேர பிள்ளைங்களையும் எல்லாரையும் ஒன்றாட்டு சேர்த்து ஒரு குடும்பமாட்டு வச்சிருக்கிறது அவங்க தான். இது இப்போ என்னென்னா ரெண்டு பாட்டிகளை சேர்த்து வச்சுட்டு பெலூன் உடைக்கிறது. நார்மலாட்டு காலில் கட்டிட்டு உடைக்க வைப்பாங்கல்ல, இது இந்த மாதிரி உடைக்க வச்சுருக்காங்க. இதில் இது ஒரு பக்கெட். அந்த பக்கெட்டில் இந்த பாலை நம்ம போடணும். அதுக்குள்ளாடி போச்சுன்னா வின்னர். இவங்க எல்லாருக்கும் இந்த விளையாட்டெல்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் இவங்க எல்லாருக்குமே வரக்கூடிய ஞாயிற்றுக்கிழமை ப்ரைஸ் கொடுப்பாங்க. அதாவது
ஸ்கூல் டேஸில் நிறைய விளையாட்டு போட்டிகள் நடந்திருக்கும், நிறைய ப்ரைஸ் வாங்கியிருப்போம் காலேஜ் படிக்கும் போது. அதுக்கப்புறம் இந்த மாதிரி எங்கள் ஊரை பொறுத்தவரையில் பொங்கல் அந்த டைமில் வந்து விளையாட்டு போட்டிகள் வந்து பெண்களுக்கு ஆண்களுக்கு வைப்பாங்க. ஆனால் ஒரு வயசு ஆனதுக்கப்புறம் தாத்தா பாட்டின்னு ஆனதுக்கப்புறம் யாருமே இந்த மாதிரி விளையாடுறதுக்கு வர்றது கிடையாது. ஆனால் இங்கே அவங்களுக்குன்னு வச்சிருக்கக்கூடிய நாளில் எல்லாரும் இந்த மாதிரி விளையாடினது எல்லாமே பார்க்குறதுக்கு அழகாக இருக்குது. அப்புறம் எல்லாருக்குமே டான்ஸும் வச்சுருக்காங்க. இதெல்லாம் நமக்கு பார்க்கும் போது அழகாக இருக்குல்ல. தாத்தா பாட்டி எல்லாரும் சேர்ந்து அவங்களுக்கு அன்னைக்கு ஃபுல்லாகவே எத்தனை மன கவலைகள் இருந்தாலும் எல்லாருக்குமே ஏதாவது கவலைகள் இருக்கும். கவலை இல்லாமல் யாருமே இருக்க மாட்டாங்க. அந்த நாள் வந்து அவங்க எல்லாருக்கும் ஒரு புத்துணர்ச்சி கிடைச்ச நாளாட்டே இருந்திருக்கும். அடுத்த வருஷமும் இதே மாதிரி எல்லாரும் சேர்ந்து கொண்டாடுறத நம்ம பார்க்கணும் அப்படின்னும் ஆசையாட்டு இருக்குது. இது ஒரு ஆரம்பம். இந்த வருஷம் கோவிலில் வந்து இப்போ புதுசாக வந்திருக்கக்கூடிய அந்த ஃபாதர் வந்து ஆரம்பிச்சிருக்காங்க. எல்லா வருஷமும் இதே மாதிரி அழகாட்டு இதே மாதிரியே எல்லாமே நம்ம நடக்கிறத பார்க்கலாம். அப்புறம் இது எல்லாருமே மாலை நேரத்தில் இங்கே கூடினது. அப்படி இப்போ இரவும் ஆயிட்டுது. இந்த மாதிரி கயிறு இழுத்தல் போட்டி, இந்த மாதிரி நிறைய போட்டிகள் வந்து வச்சுருக்காங்க. இது எல்லாமே பாட்டிகள் பாருங்கள் எப்படி இருக்காங்க, எப்படி வந்து இந்த இதெல்லாம் பண்ணுறாங்கன்ட்டு. நான் வந்து எங்கள் ஊரில் கயிறு இழுத்தல் போட்டி அதெல்லாமே நான் வந்து வீடியோஸ் போட்டிருக்கிறேன். இவங்க பாட்டிகள் எல்லோரும் விளையாடினதுக்கப்புறம் குட்டி பசங்க அவங்களும் இதே மாதிரி இழுக்கிறாங்க. இவங்க எல்லோரும் வருங்காலத்து தாத்தா பாட்டிகளாட்டு ஆகக்கூடியவங்க. குட்டி பசங்க எல்லாருமே இதெல்லாம் பார்க்கும்போது அவங்களுக்கும் சந்தோஷமாட்டு இருக்கும். தாத்தா பாட்டிகளுக்கு முக்கியத்துவம் அவங்களுக்கு புரியும். தாத்தா பாட்டிகள் வந்து ஒரு குடும்பத்தில் அதாவது டபுள் அம்மா அப்படின்னு சொல்லிக்கணும். ஏன்னா அம்மாவுக்கு மேலே அவங்க வந்து பிள்ளைங்களை அவ்வளோ பாசமாட்டு பார்ப்பாங்க. தாத்தா பாட்டிகளுக்கு எப்போவுமே பேர பிள்ளைங்க வந்து ரொம்பவே ஸ்பெஷல் தான். அந்த பேர பிள்ளைகளும் தாத்தா பாட்டிகளுக்கு அந்த பாசத்தை உணர்ந்து அவங்கக்கிட்ட எப்போதுமே பாசமாக இருக்கணும் அப்படின்னும் நான் இந்த வீடியோவில் சொல்கிறேன். தாத்தா பாட்டிகள் நமக்கு இருக்கிறாங்க அப்படின்னா அதை வந்து கடவுளுக்கு பெரிய பிளெஸ்ஸிங்ஸ். நம்மளும் தாத்தா பாட்டி ஆகிற வரையும் கடவுள் நமக்கு நல்ல ஆயுசையும் கொடுக்கணும், நல்ல உடல் நலத்தையும் கொடுக்கணும் அப்படின்னும் கடவுள்கிட்ட எல்லாத்தையுமே கேட்போம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். இது வந்து எத்தனை வருஷம் ஆனாலும் இந்த யூடியூப்பில் இருக்கிறனால பார்க்கும்போது நமக்கு ஒரு மெமரிஸாட்டு இருக்கும். எங்கள் ஊரில் நடந்ததை நீங்கள் எல்லோரும் பார்த்து நீங்களும் இதெல்லாமே ரசிச்சிருப்பீங்க அப்படின்னு நினைக்கிறேன். எனக்கு இந்த வீடியோ வந்து நான் வந்து ஊரில் இல்லாட்டாலும் எனக்கு இதை அனுப்பி கொடுத்த தம்பி ரவீன்ஸ், ஜெனிட்ரா, இன்னுமே அவங்க கூட இருந்து எனக்காக அனுப்பி கொடுத்த எல்லாருக்குமே ரொம்ப 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 நன்றி. நானும் இது எல்லாமே கூட இருந்து பார்த்த மாதிரியே ஆச்சுது. இது வந்து நான் பிறந்து வளர்ந்த ஊர் தான், கன்னியாகுமரி டிஸ்ட்ரிக்டில் கேஸ்வன் புத்தந்துரை. என்னை கல்யாணம் பண்ணி அடுத்த ஊரில் கொடுத்தாலும் நம்ம பிறந்த ஊர் பிறந்த மண் என்றைக்குமே நமக்கு ஸ்பெஷல் தான். அம்மா வீடு நமக்கு எப்போவுமே ஸ்பெஷல் தான். அதனால் நானும் ஆசையாட்டு இந்த வீடியோஸ் எல்லாத்தையுமே பார்த்தேன். ஒவ்வொருத்தரையும் உறவுகள் ஒவ்வொருத்தரையும் அதில் பார்க்கும்போது ரொம்ப ஆசையாட்டு இருந்துச்சுது. அத்தை, மாமா, சித்தி, சித்தப்பா, மைனி அப்படின்ட்டு எல்லாரையும் இதில் வந்து பார்க்கும்போது ஆசையாட்டு இருந்துச்சு. ஆக்சுவலாக எங்கள் அம்மாவும் அப்பாவும் ஈவினிங் வரல, அவங்களுக்கு இந்த காற்று கொஞ்சம் ஆகாது. ஆனால் அந்த வீடியோவை அவங்க பார்ப்பாங்க. அவங்களுக்கும் இதில் கலந்துக்கிட்ட மாதிரி இருக்கும். வீட்டில் இருந்த ஒவ்வொருத்தருக்கும் இது கலந்துக்கிட்ட மாதிரி இருக்கும். எல்லாருக்கும் ரொம்ப 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 நன்றி. இந்த அழகான ஒரு நாள் வந்து அதாவது ஜீசஸ்க்கு தாத்தா பாட்டியை ஞாபகப்படுத்துகிற மாதிரி தான் இந்த நாள் வந்து உலகம் ஃபுல்லாகவே கொண்டாடுறாங்க.
எல்லாரும் எப்போதும் சந்தோஷமாக இருக்க கடவுளுக்கு ஆசீர்வாதம் எல்லாருக்கும் இருக்கட்டும். தேங்க்யூ.